நீங்க Dress தைக்க வரல, வேற ஏதோ கேட்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்காளே. அதனால வந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கம்மா. அதுதான் உன்னுடைய வளர்ப்போ ஷார்ப்பா இருக்கு. இப்ப நான் நேரடியா விஷயத்துக்கு வர்றேம்மா. என்னோட பேரு அருணாச்சலம். கிறிஸ் ஆடியோ கம்பெனியோட எம்டி. ஐயா, கிறிஸோட தாத்தா. அதாவது உங்க நாத்தனார் ரம்யா வேலை செய்யற கம்பெனியோட முன்னாள் எம்டி அருணாச்சலம். நான் நேத்து கம்பெனிக்கு போயிருந்தேன். அங்க புதுசா ஜாயின் பண்ண உங்க நாத்தனார் ரம்யாவை மீட் பண்ணி பேசினேன். அவங்க உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. அதான் இந்த பக்கமா வந்தனா உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன எதுக்கு சார் நீங்க பார்க்கணும்? நானும் உங்க கம்பெனில வேலை பார்க்கறேன். அப்படிலாம் இல்லம்மா. கம்பெனில வேலை பார்க்கறவங்க மட்டும் நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாதுல்ல, அவங்களோட பேக்ரவுண்டும் நல்லவங்களா இருக்கணும்ல. அப்போ உங்க கம்பெனில வேலை பார்க்கற எல்லாரோட வீட்டுக்கும் போய் நீங்க எப்படிதான் செக் பண்ணுவீங்களா? ஆமா 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 ஆமா. ரம்யா கிட்ட நான் பேசினப்போ உங்க புருஷன் ராணுவத்துல இருக்கிறதா சொன்னாலே. எந்த ஏரியாவுல இருக்காரு? ஜம்முவா, காஷ்மீரா, இல்ல மணாலியா, இல்ல பாகிஸ்தான் பாடுறா? ஐயா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுயா. ஏன்? ராணுவ ரகசியம். பரவாயில்லையே, நீயும் என்ன மாதிரியே குறும்பா பேசுறிய. அது இருக்கட்டும். விசாரணை எல்லாம் முடிஞ்சுதா? நாங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் சந்திப்பிலேயே ரொம்ப பொறுமையா தன்மையா பேசுனீங்க. உங்ககிட்ட மரியாதையும் தெரியுது. நான் ரம்யாவோட குணத்தை பாக்குறப்பவே அவளை வளர்த்தவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது சரியா தானே இருக்கு. நான் கூட கார்ல வரப்போ பெரிய ஆர்டர் வருதுன்னு நினைச்சேன். இப்படியே மாத்திட்டீங்களே. கவலையே படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் நிறைய ஆர்டர் கொண்டு வரேன்.